சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன ரோஜா சீரியல்ல நடிச்சது மூலமா அறிமுகமாகி ஃபேமஸ் ஆனவர் தான் ஆக்டர் சிபு சூரியன். ஆக்சுவலா இவர் ஒரு கன்னட ஆக்டர்ன்றதுனால 2016 டெலிகாஸ்ட் ஆன மிலனான்ற ஒரு கன்னட சீரியல்ல நடிச்சுதான் சின்னத்திரை இண்டஸ்ட்ரிக்குள்ளே அறிமுகமாயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ரோஜா சீரியல் மூலமா தமிழ்ல அறிமுகமாகி பாரதி கண்ணம்மா சீரியலோட செகண்ட் சீசன்லயும் நடிச்சிருந்தாரு. பாரதி கண்ணம்மா சீரியல்ல இவருடைய நடிப்பு ஆடியன்ஸால ரசிக்கப்பட்டிருந்தாலும் டிஆர்பி காரணமா சீரியலை பாதிரியை முடிச்சு விட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த சீரியல்லையும் ஆக்டர் சிபு சூரியன் கமிட் ஆகல. ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் ரீசெண்டா ஜீ தமிழ்ல கெட்டிமேளம் சீரியல்ல நடிக்க தொடங்கினாரு. இந்த வருஷம் ஜனவரி மாசம் தொடங்கப்பட்ட இந்த சீரியல் இதுவரைக்கும் 200 எபிசோட்ஸ கடந்து சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகிட்டு வருது. ஆக்டர் பொன்வண்ணன், பிரவீனா, சாயா சிங், விராட்னி இப்படி மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிக்கிறதுனால இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்லயும் கலக்கிக்கிட்டு வருது. இதுல துளசியா ஆக்டர் சாயா சிங் நடிக்க இவங்களுக்கு ஜோடியா வெற்றின்ற ரோல்ல ஆக்டர் சிபு சூரியன் நடிச்சுக்கிட்டு வந்தாரு. பட் யாரும் எதிர்பார்க்காத வகையில இந்த சீரியல்ல இருந்து ஆக்டர் சிபு சூரியன் ரீசெண்டா விலகி அவருடைய ஃபேன்ஸுக்கு ஷாக் கொடுத்திருந்தாரு. இது அவருடைய ஃபேன்ஸுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சதுனாலையும் நாங்க எல்லாரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம்னு சொல்லி அவருடைய லாஸ்ட் போஸ்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. அதே நேரத்துல இவர் திடீர்னு இந்த சீரியலை விட்டு விலகினதுக்கான காரணம் என்னன்னு தெரியாம பலர் குழம்பிக்கிட்டு வந்த நிலையில ஆக்டர் சிபு சூரியன் இதனாலதான் கெட்டிமேளம் சீரியல்ல இருந்து விலகி இருக்காருன்னு சொல்லி சில காரணங்கள் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. அதாவது சமீபத்துல நடந்த ஜீ தமிழ் குடும்ப விருது விழாவில் இவருடைய பேர் எந்த பிரிவுக்கு கீழையும் நாமினேஷன்ல கூட வரல. திறமைக்கு தேவை மரியாதை தான், ஆனா ஆக்டர் சிபுக்கு இதுல ஏமாற்றம் மட்டும் தான் மிஞ்சிச்சு. சோ இவருக்கான அங்கீகாரம் நிராகரிக்கப்பட்டதுனாலதான் இவர் இந்த முடிவை எடுத்திருக்காருன்னு சொல்லப்படுது. ஆனா இன்னொரு காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா ஆக்டர் சிபு சூரியன் பிக் பாஸ் சீசன் 9ல வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா கலந்துக்க போறாரு. அதனாலதான் இப்படி திடீர்னு சீரியலை விட்டு விலகிட்டாருன்னு சொல்லப்படுது. இப்படி இந்த 2 காரணம் தான் சோசியல் மீடியால வைரலா ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. பட் இது அபிஷியல் இன்ஃபர்மேஷன் இல்லன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ஆக்சுவலா ஆக்டர் சிபு சூரியன் கெட்டிமேளம் சீரியல்ல இருந்து விலகினதுக்கு அப்புறம் ஏன் விலகுன, எதுக்கு விலகுனன்னு இன்னும் எதுவுமே சொல்லல. சீக்கிரமே விலகினதுக்கான விளக்கத்தை அவரே முன் வந்து கொடுப்பாருன்னு அவருடைய ஃபேன்ஸால எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ ஆக்டர் சிபு சூரியனை கெட்டிமேளம் சீரியல்ல நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி சீரியல் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.